மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் குற்றால அருவிகளில் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் ஏமாற்றமடைந்தனர். ரொம்ப ஆசையாக வந்தோம், ஆனால் இப்போ ஏமாற்றமாக போயிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஜாலியாக வந்தோம், பசங்களோட குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குளிக்க முடியல, தண்ணி ரொம்ப வேகமாக போகுது. குற்றாலத்துக்கு குளிக்கலான்னு வந்தோம், வந்து பார்த்தா இங்கே அலௌட் இல்லை, வாட்ரு ஓவராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு. அதனால ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபால்ஸ் பார்க்கலான்னு குற்றாலத்துக்கு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் வெதர்னால எங்களால் பார்க்க தான் முடியுது. பட் வி ஆர் என்ஜாயிங் ஸ்டில் த வெதர் அண்ட் கிளைமேட். நல்லா இருக்குது, எல்லா ஃபால்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் அடாப்ட் த ரூல்ஸ். மழை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா கிளைமேட் சில்லுன்னு நல்லா இருக்குது, கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆசையாக வந்தோம் ஃபால்ஸில் குளிக்கலான்ட்டு, ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2வது நாளாக படகு சவாரி நிறுத்தப்பட்டதுடன் திருப்பரப்பு அருவியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில், பூதப்பாண்டி, தக்கலை, குலசேகரம் ஆகிய இடங்களில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 2195 கனஅடி நீர் வருவதால் அணையின் நீர்மட்டம் 43 அடியை எட்டியது. இதேபோல 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையில் வினாடிக்கு 1402 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் நீர்மட்டம் 55 அடியை எட்டியுள்ளது. இந்த நிலையில் 2 அணைகளில் இருந்தும் உபரிநீர் திறக்கப்பட இருப்பதால் கோதையாறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அசாமின் மனாஸ் தேசிய பூங்கா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று ஆதவர்ஜுனா கிண்டலாக குறிப்பிடும் காணொலி இணையத்தில் கவனம் பெற்றது. இந்த நிலையில் தன்னை அதிமுக கூட்டணிக்கு அதே ஆதவர்ஜுனா தான் அழைத்ததாக சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி வருவோம், 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. கூட்டணி வர மாதிரி தெரியல. புரணி பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா? இதே ஆதவர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினாரு, துணை முதலமைச்சராகிறேன். அதுக்கு என்ன பண்றது? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் குற்றால அருவிகளில் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் ஏமாற்றமடைந்தனர். ரொம்ப ஆசையாக வந்தோம், ஆனால் இப்போ ஏமாற்றமாக போயிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஜாலியாக வந்தோம், பசங்களோட குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குளிக்க முடியல, தண்ணி ரொம்ப வேகமாக போகுது. குற்றாலத்துக்கு குளிக்கலான்னு வந்தோம், வந்து பார்த்தா இங்கே அலௌட் இல்லை, வாட்ரு ஓவராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு. அதனால ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபால்ஸ் பார்க்கலான்னு குற்றாலத்துக்கு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் வெதர்னால எங்களால் பார்க்க தான் முடியுது. பட் வி ஆர் என்ஜாயிங் ஸ்டில் த வெதர் அண்ட் கிளைமேட். நல்லா இருக்குது, எல்லா ஃபால்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் அடாப்ட் த ரூல்ஸ். மழை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா கிளைமேட் சில்லுன்னு நல்லா இருக்குது, கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆசையாக வந்தோம் ஃபால்ஸில் குளிக்கலான்ட்டு, ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2வது நாளாக படகு சவாரி நிறுத்தப்பட்டதுடன் திருப்பரப்பு அருவியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில், பூதப்பாண்டி, தக்கலை, குலசேகரம் ஆகிய இடங்களில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 2195 கனஅடி நீர் வருவதால் அணையின் நீர்மட்டம் 43 அடியை எட்டியது. இதேபோல 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையில் வினாடிக்கு 1402 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் நீர்மட்டம் 55 அடியை எட்டியுள்ளது. இந்த நிலையில் 2 அணைகளில் இருந்தும் உபரிநீர் திறக்கப்பட இருப்பதால் கோதையாறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் 27 பேர் உட்பட நாடு முழுவதும் ஒரே நாளில் 571 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் ஒரே நாளில் 571 பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் ஒரே நாளில் 227 பேருக்கு கொரோனா பரவிய நிலையில் மொத்தமாக 1147 பேர் அந்த மாநிலத்தில் தொற்று பாதிப்பிற்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 27 பேருக்கு தொற்று பரவிய நிலையில் 148 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் ஒரே நாளில் 59 பேருக்கும், டெல்லியில் 56 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 40 பேருக்கும் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் 2710 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 38 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாக கூறிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், வீரியமில்லாத தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கருவின் தன்மையை அறியும் தொழில்நுட்ப முறைகள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது என்று விளக்கம் அளித்தார். இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலே 38 பேருக்கு இப்போ ஆய்வு, அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனா எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜே வந்துருது. கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது, அது கொரோனான்னு சொல்றாங்க. அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர் வீரியமில்லாத கொரோனா பரவுவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். அதே சமயம் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸா இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. கொரோனா குறித்து எந்த நாட்டிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் எச்சரித்தார். இருக்கு, யாரும் எங்கேயும் எந்த விதிமுறைகளையும் பெருசா எடுத்துட்டு போறதில்லை. இது மாதிரி இது வந்துட்டா மூச்சு திணறல் அதிகமாயிரும், அவங்க பெட்டு கிடைக்காம அங்க அவசப்படுறாங்க. இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு, அதாவது வதந்தி தான் பெரிய நோய், அந்த வதந்திகளை கிளப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டில் 35 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கூறிய அவர் கடந்த 6 மாதங்களில் 6 பேர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் டெங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார்.